யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டும் உங்கள் மத்தியிலே வந்து நிற்பது குறித்து நான் சந்தோஷமடைகிறேன். நிச்சயமாக கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த டிவி முன்பாக உட்கார்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப் மூலமாக கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அது கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒரு பாடலை தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடல், இயேசுராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறவர், நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நீக்குகிறவர், மனதுருக்கம் உடையவர், மன்னிப்பதில் அவர் வல்லவர், உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா மகனே என்று சொல்லி கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து இயேசுராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசுராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆமென். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கரங்களை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர், உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம்முடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நம்முடைய நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும், நம்ம பெரியவர் இயேசு முன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களை நீக்குகிறவர். ஆமென். நாம் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிற தேவனாம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் கூப்பிடுகிற வேளைகளே அவர் உடனே பதில் கொடுத்து நம்மளுடைய நோய்களை நீக்குகிறார், நம்ம கண்ணீர்களை துடைக்கிறார், நம்மளுடைய குறைகளை எல்லாம் நீக்குகிறார், நம்மளுடைய பாவங்களை அவர் போக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணம் மாத்திரம் நம்ம படுவோமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்கு வராமே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எதற்காக? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்முடைய இல்லத்திலே இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்முடைய உள்ளத்திலே இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நான் கைதட்டி என்னாலும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வரும்பொழுது அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே வரும்பொழுது அது ஒரு கொண்டாட்டம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு ராஜா வந்தா நம்முடைய துக்கம் சமாதானமாய் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கண்ணீர் கவலைகள் மறைந்து போகும், நோய்கள் பறந்து போகும். காரணம் இயேசு ராஜா வந்திருக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அருமையான பாடலை நீங்கள் கேட்டுங்க. இயேசு ராஜா வந்து இருக்கிறார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கூப்பிடுகிறவருக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். ஆமென். நோய்கள் எல்லாம் நீங்குமாம், பேய்கள் பறந்தோடுமாம், பாவங்கள் கட்டுகள் நீங்குமாம். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவாராம். எப்பொழுது தெரியுமா? இயேசு ராஜா வரும்பொழுது. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. பேசுகிற அடியோனோடு இருப்பீராக. ஒரு வார்த்தை கூட என்னுடைய சுயமாய் பேசாதபடி கர்த்தர் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகொள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசு ராஜா வரும் பொழுது உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம். இயேசு ராஜா வந்திருக்கும் பொழுது உங்கள் இல்லத்தில் சந்தோஷம். இயேசு ராஜா வரும்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கூப்பிடுகிற குரலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா? இயேசு ராஜா வரும்பொழுது. அழகான ஒரு பாடலை தந்த பெர்க்மான்ஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு அருளின ஒரு வார்த்தை என்னவென்றால், பதில் கொடுப்பவர். ஹல்லேலூயா. பதில் கொடுக்கிற தெய்வம் தான் நம் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நாட்களிலே நமக்கு ஒரு கேள்விகள் எழும்பும். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? எத்தனையோ வருட காலமாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், என் மகளுக்கு ஒரு திருமணமாகவில்லை. எத்தனையோ வருட காலமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், திருமணமான மகளுக்கு ஒரு குழந்தை இல்லை. எத்தனையோ வருடமாக நான் ஜெபித்து இருக்கிறேன், என்னுடைய தீராத வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்கிறது. எத்தனையோ காலங்காலமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறாரா? எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை.
எத்தனையோ காலகாலமாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நான் தலை குனிந்து நிற்கிறேன், வெட்கப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, மகளே, நீ கூப்பிடும் பொழுது நான் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு கேள்விகள் எழும்பி இருக்கலாம். இல்லை, மனிதனாகிய நமக்கு, மாம்சத்தில் பிறந்த நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புவது உண்டு. அடியேனுக்கும் எழும்பியிருக்கிறது. ஆனால் சரியான வேளையில் கர்த்தர் அதற்கு எங்களுக்கு பதிலை கொடுத்து, நான் இருக்கிறேன் மகனே என்று சொல்லி எங்களை தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே மனுஷிக ரீகத்திலே நாம் நினைப்பது உண்டு, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் கண்ணை மூடி விட்டாரா? ஏன் நமக்கு பதில் சொல்லவில்லையே? எத்தனையோ காலமாகிவிட்டதே என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, மிகவும் நெருங்கிய நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதாமத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், யோனாவினுடைய கதை. யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா மறுதலித்து தர்ஷீஷுக்கு போகிறான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். நினிவேக்கு விரோதமாக கர்த்தர் பேச சொன்னார். அந்த அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். நினிவேயை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே யோனாவினிடத்திலே போய், நான் நினிவேயை 40 நாளைக்குள் நான் நினிவேயை நான் அழிக்கப் போகிறேன், போய் சொல்லு என்று சொல்லி. ஆனால் யோனா இதற்கு பயந்து அவன் தர்ஷீஷுக்கு போகிறான். போகிற வழியிலே பெரும் காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதே 1ஆம் அதிகாரம் 4-15 நீங்கள் வாசிக்கும் பொழுது பெரும் காற்று அந்த படகிலே மோதி கடைசியில் ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது அது யோனாவினுடைய பேரில் விழுந்தது. கப்பல் மாலுமிகள் எல்லாருமே வந்து யோனாவினிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி வருகிறேன் என்று சொல்லி அந்த கதையை சொல்லும் பொழுது கடைசியில் நடக்கிறது என்ன? என்னை தூக்கி நீங்கள் கடலிலே போட்டு விடுங்கள், நீங்கள் சுகமாய் போய் கரை சேரலாம் என்று சொல்லி. அதே போல யோனாவை தூக்கி கடலிலே போடுகிறார்கள். போடும் பொழுது கர்த்தர் நியமித்த ஒரு மீன் யோனாவை விழுங்கிற்று. ஹல்லேலூயா. அந்த யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள் போய் இருந்து கொண்டுதான் இப்படி ஒரு நேரத்திலே சொல்லுகிறார். அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவே கரையிலே கக்கி போட்டது. மீனின் வயிற்றுக்குள் இருந்து யோனா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அதிகாரம் 1 வசனம் 4-15. அந்த நேரத்தில் தான் யோனா மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த மீனின் வயிற்றில் இருந்து, ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிறேனப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் பிரிந்து சென்று விட்டேன், நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆழியில் இருக்கிறேன் அப்பா, எனக்கு நீங்க விடுதலை கொடுங்கன்னு சொல்லி மீனின் வயிற்றில் இருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? அதிகாரம் 2:10, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கொண்டு கக்கி போட்டது. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே கூப்பிடும் பொழுது, நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போன ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவன் நினிவேக்கு போகும்போது தர்ஷீஷுக்கு போன ஒரு மகன் கடைசியில் ஆண்டவர் கொடுத்த தண்டனை அவனை கடலிலே தூக்கி எறியப்பட வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அநேக வேளைகளே நாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோம். நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீ விண்ணப்பம் பண்ணினால் உனக்கு நெருக்கத்தில் இருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுப்பான். நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள்
கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு அவர் தர காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்து நீங்க கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யோனா சொல்லுகிற வார்த்தை, நான் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரண பள்ளத்தாக்குகள் நம்மளை நெருக்குகிறது, வேதனை நெருக்கிறது, மற்றவருடைய வார்த்தைகளை நம்மளை நெருக்குகிறது. ஆமென். சமுதாயத்திலே ஒருவரும் நம்மளை பேசுகிற வார்த்தைகளை நம்மளை நெருக்குகிறது. பொருளாதாரத்திலே பின்தங்கி நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் தெரியாதபடி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எங்களுடைய உறவினரில் ஒருவர் இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்பாக வண்டியிலே போகும் பொழுது ஒரு நாய் குறுக்க வந்து விழுந்து அவர் கீழே விழுந்து அவருடைய கால் எலும்பு ஒடிந்து விட்டது. 6 மாதம் குறையாமல் அவர் ஒரு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இன்றைக்கி தான் அவர் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறார். இடையிலே நாங்கள் கடந்த வாரத்திலே அவர்களை போய் பார்க்க சென்றிருந்தோம். அப்போ அவருடைய மனைவியிடம் நான் விசாரித்தேன், அம்மா, எப்படி உன்னுடைய காரியங்கள்லாம் நடக்கிறது, எப்படி உன்னுடைய காரியங்கள் நடக்கிறது? மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களே, வேலை செய்கிற இடத்திலே அவர்கள் வேலையை விட்டு நீக்கி விட்டார்கள், இவர்களுக்கு வேலை இல்லை, 2 பேருக்கும் வேலை இல்லை, எந்த விதமான ஒரு உதவிகளும் இல்லை, எப்படி உங்களுடைய காரியம் நடக்கிறது என்று சொல்லி நான் அந்த மகளிடம் கேட்கும் பொழுது அந்த மகள் சொன்ன வார்த்தை, சித்தப்பா என்று என்னை அன்போடு அழைப்பாள். அவர் சொல்ல வார்த்தை, சித்தப்பா, எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் எங்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு எங்களை போஷித்து வருகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை இன்னும் விசுவாசத்தில் உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சித்தப்பா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை நடத்தி வருகிறார். எலியாவை போஷித்த தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக என் குடும்பத்தை நடத்துகிறார். நான் யாரிடத்திலையும் போய் கை நீட்டாதபடி என் தேவன் எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறார் சித்தப்பான்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்குள் என் விசுவாசம் இன்னும் அதிகரித்தது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலே அவரை கூப்பிடுங்கள். 2வது சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அது யாராய் இருந்தாலும் சரிங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த சோதனைகளிலும், எந்த துக்கத்திலும், எந்த வேதனையிலும் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 145 சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பாடினோம், நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், அவர் நம் கூட இருக்கிறாருங்க, நமது பக்கத்தில் இருக்கிறாங்க, நமது வலது பார்சத்தில் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கும் பொழுது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருந்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 இவ்வாறாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி
கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, கால் மீ, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத காரியங்களையும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை, இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் அதை மறந்து போறாங்க. ஆண்டவர் வேதாகமத்திலே நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்களை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை உள்ளே கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உனக்கு நன்மை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் மறந்து போகிறோம். சில நேரங்களில், நெருக்கப்படும் நேரங்களிலே உடனே மனிதனை ஓடி போக ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு. தானியேல் தனக்கு முன்பாக சிங்கக்கவி இருக்கிறது என்று தெரிந்தும் அவரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. தீச்சுளைகள் 7 மடங்காக எரிகிறது என்று தெரிந்தும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு குழியில் இருக்கிறேன் என்று தெரிந்தும், சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயை அபரிதமாக நடத்தி வந்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில், நெருக்கத்தின் சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இதிலே பர்திமேயு குருடன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருகிறது. ஒரு மகன் வருகிறார். இவன் தன்னுடைய கண்கள் இழந்தவனாய் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வசனம் 47 சொல்லுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில், இன்றைக்கி நாம் எத்தனை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எத்தனை போதகர் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம இன்றைக்கி கேள்விப்பட்டுறோம். கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் குருடனின் பார்வைகளை திறந்தவர், முடவனை நடக்க செய்தவர், மரித்த லாசருவை எழும்பச் செய்தவர், பாடையை தொட்டு வாலிபனை எழும்பச் செய்தவர் என்று சொல்லி அநேக கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக போதகர் மூலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆபத்து என்று வரும்பொழுது, வேதனை என்று வரும்பொழுது ஆண்டவரை தேட மறந்து விடுகிறோம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய சாட்சியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லாட்டில் என்னுடைய யூடியூப்லாம் நீங்கள் எடுத்து கேட்டு பாருங்கள். ஆண்டவருடைய எத்தனையோ வேதனைகள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், கவலைகளின் மத்தியில் நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால தாங்க இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல எங்களை உயிரோடு அடியனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகள் சொல்லப்படியும் மனிதனை நோக்கி நாங்கள் இதுவரை ஓடினதே இல்லைங்க. எங்கள் போதகர்கிட்ட கூட நாங்கள் சொன்னது இல்லை. சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன். ஆனால் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் முழங்காலுப்படி போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆறுதலை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற வேளையிலே அவர் செவி கொடுக்கிற தேவன். இந்த பர்திமேயு குருடன் நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்துல நின்றார். ஹல்லேலூயா. வசனம் 49 சொல்கிறது, இயேசு நின்று அவனை வரச் சொன்னார். இயேசு அந்த இடத்துல நின்னாருங்க. நீங்க கூப்பிடும் பொழுது அவர் கேட்டுட்டு சும்மா போக மாட்டாருங்க. மனுஷன் போவான், மனிதன் போவான். நீங்க கூப்பிடும் போது எங்க நம்மகிட்ட ரூபா கேட்கிறானோ, எங்க நம்மகிட்ட கடன் கேட்கிறானோ சொல்லி காது கேட்காத மாதிரி போயிடுவாங்கங்க. நடந்த சம்பவங்க, எங்க வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்தது. இதே போலதான் மனிதன் இருப்பான். ஆனால் இயேசு அப்படி இல்லைங்க. நீங்க கஷ்டப்படும் பொழுது, நீங்க வேதனைப்படும் பொழுது கூப்பிட்ட மாத்திரத்தில் என் இயேசு நிற்பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நின்று கேட்பார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. வசனம் 51 சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், அதற்கு அந்த குருடன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி அவன் பார்வையடைந்தவனாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கூப்பிடு ஆண்டவரை நோக்கி. நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை கூப்பிடுவதற்கு மறந்து போகிறாங்க. ஆபத்து என்று வரும்பொழுது மனிதனை நோக்கி ஓடி விடுகிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, எந்த ஆபத்து வந்தாலும் சரிங்க,
நான் சொல்லியிருக்கிற அநேக சாட்சிகளே, என் மகள் அங்கே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாள். நான் யாரையும் போய் கூப்பிடலங்க. என்னுடைய பெட்ரூமில் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஏசப்பா என் பிள்ளை எடுத்துக்கிடுங்க. ஆனால் ஒன்று, அவளுக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, என் தேவன் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தாருங்க. இன்னைக்கு குடும்பமாய் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு நீங்க கூப்பிடும்போது உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இயேசுவை கூப்பிட்டான். ஆமென். அவன் இயேசுவை கூப்பிட்டான். அந்த குருடன் இயேசுவை கூப்பிட்டான். ஆண்டவர் நின்றார், அவனுக்கு பதில் கொடுத்தார், அவனுக்கு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையிலே நடக்காத அற்புதம் நடக்கும். ஆமென். இது நடக்குமா என்று நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, இது நடக்குமா என்று ஒரு ஐயத்தோடு இருக்கும் பொழுது, டாக்டர் முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம். ஜெபிக்கும் பொழுது மத்தேயு 6:6 இவ்வாறு சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்கு பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய அறை கதவை பூட்டி ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க, எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கோ பல நாட்கள் நான் லீவு போட்டு ஜெபித்து இருக்கிறேன். இன்றைக்கும் நான் அதனை செய்து வருகிறேன். எத்தனை ஜெப கூட்டங்கள் என்ன போனாலும் தனிமையில் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நான் அதிக நேரத்தை நான் செலவழித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாமலும் சரி, நானும் என் ஆண்டவர் உறவாட வேண்டும் என்று சொல்லி தனிமையிலே என் கர்த்தரோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் கர்த்தர், நீங்கள் அந்த அறை வீட்டிற்குள் இருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கண்ணீரோடு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட காரியங்களை குறித்து கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, 4 பேரோடு இருந்து ஜெபிக்கும் பொழுது அப்படி ஜெபிக்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட அறையிலே இருந்து நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய அந்தரங்க பாவங்கள், உங்களுடைய அந்தர வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார், வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் முழங்கால்படி போட்டு கதறி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இம்மட்டுமாய் எங்கள் குடும்பத்தை வழிநடத்தி வருகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சரி, கர்த்தர் எங்களை கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ ஜனமே, ஆண்டவரை கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறவர், நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஆண்டவரை அழைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். தனிமையிலே இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. எரேமியா 33:3 மறந்துடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 3:3 333 எரேமியா 33:3. ஹல்லேலூயா. இது ஆண்டவரை அழைக்கின்ற ஒரு ஃபோன். ஹல்லேலூயா. கர்த்தரை கூப்பிடுகின்ற ஒரு ஃபோன் நம்பர் இது. ஆமென். கூப்பிடுங்க ஆண்டவரை. எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, இயேசுவை கூப்பிடுங்க. அவர் அந்த கூப்பிட்ட மாத்திரத்திலே என் மகள் கூப்பிடுகிறார் என்று சொல்லி நின்று உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்பார். அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு தீர்மானம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் இயேசுவை நான் அழைப்பேன் என்று சொல்லி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் இயேசுவை நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை கூப்பிடுங்க.
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். காரணம், அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. அதை கேட்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பலப்படுத்துங்க. இதுவரை எப்படி தெரியாத ஆண்டவரே, ஆனால் இனி அவர்கள் எந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி கூப்பிடும் பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. பலப்படுத்தும். கேட்கிற இந்த தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகொள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இல்லை என்றால் இதை கேட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார். அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்புக்கு 9774343354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும், செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.